அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற மாதம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். இன்னிலிருந்து பாகம் 1 அப்படியே ஆரம்பித்து தேவன் எப்படி இடைப்படுறாரோ அவர் இடைப்படணும். சென்ற மாதம் சொன்னேன். ஏன்னா இது மாதம் அவர் தொடர்ந்து இந்த வார்த்தையை கொடுக்கணும்னாலும் தேவன் கொடுப்பார். ஆனால் அந்த மாதத்துக்கு அதை தான் பேசணும் அப்படின்னா தேவன் அதை தான் பேசுவார். தேவனோட வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, யஷ்வந்த் தெரியும், யஷ்வந்த் ரவிலாம் உங்களுக்கு தெரியும். நம்ம கவின் இவங்க என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டுட்டு போகும்போது கூட்ட நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மேலே சரவணா ஸ்டோர்ஸில் மேலே சாப்பிட்றதுக்கு கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கும். அது வரைக்கும் கரெக்டாக வந்தவனுங்க கூட்ட நெரிசல் வந்தோடனே என்னோட கையை கெட்டியாக பிடிச்சிப்பானுங்க. கெட்டியாக பிடிச்சிட்டு நான் அப்படி தான் வச்சுருப்பேன், என் கையை அப்படி க்ளோஸ் பண்ணுவானுங்க அவனுங்க கையோட. ஏன்னா அழிந்து போகிற என்கிட்டயே ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிஞ்சிருக்கிறானுங்க. எப்படிதான் தெரியாது. ஒரு கையை இவன் பிடிச்சிப்பான், ஒரு கையை அவன் பிடிச்சிப்பான். அதை பிடிச்சிட்டு நான் இப்படிதான் இருக்கும், அதை ஒன்னா சேர்த்து பண்ணிப்பானுங்க. ஏன்னா இந்த கைக்குள்ள இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. நம்ம ஒரே ஒரு கடமை தான், அவர் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்ம கையை கொடுத்துடணும். ஒன்று. இரண்டாவது, நம்ம அவரை பிடிச்சிக்கணும். அப்போதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இப்போ நீங்க திருப்தியா வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20. செப்பனியா 3ஆம் அதிகாரம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக் கொள்வேன், கண் காண மூன்று காரியங்களில் முதல் காரியத்தை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். தேவன் கண்டிப்பாக வித்தியாசமாய் வெளிப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல் பாகம், கூட்டி கொண்டு வருவேன். எங்க இருந்து அவர் கூட்டி கொண்டு வருவார்? ஒரு முக்கியமான வசனத்தை இன்று அன்பான குடும்பத்திற்கு தேவன் திறவுகோல் வசனமாக கொடுக்க சொன்னதால் அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை படிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிங்க, எடுத்து வாசிங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 8. சகரியா 10ஆம் அதிகாரம். நான் அன்பான குடும்பத்தை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். இதுல பயில் அப்படின்ற வார்த்தைக்கான ஆவிக்குரிய அர்த்தம், நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து. பயில் அப்படின்றது கற்றுக் கொடுத்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். பயில் அப்படின்னா கற்றுக் கொடுத்து அவர் நடத்துவார். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்தால்தான் நம்மை மீட்டுக் கொள்வார். அவர்களை மீட்டுக் கொண்டேன். இந்த வார்த்தையை தான் தேவன் என்ன பண்ணாரு, சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தையை கொடுத்துட்டு, இந்த வார்த்தையை தான் அன்பான குடும்பத்துக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என்ன வார்த்தை? பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். எல்லாம் நினைப்பாங்க நீங்க சிறுகி இருந்தது போல நீங்க சிறுமைப்பட்டு போவீர்கள் அப்படின்னு. தேவன் சொல்ற வார்த்தை, நீங்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவீர்கள். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. வம்சம் முழுவதும் பெருகி இருப்பீர்கள், எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதுதான் தேவன் சொல்றாரு. இங்க பையில் போட்டு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சுயமான வார்த்தையை கொடுத்துட்டு வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. பையில் அப்படின்னா படித்து பழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க ஆவிக்குரிய ஆழம், தேவன் எனக்கு இன்று கற்றுக் கொடுத்த பாடம், அவர் கற்றுக் கொடுத்து நடத்துவார். அவர் கற்றுக் கொடுத்து தான் கூட்டி கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க. அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆழங்களை கற்றுக் கொடுத்து கூட்டி கொண்டு வந்து நம்மை மீட்டுக் கொள்வார். அவர் மீட்டுக் கொள்ளும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அன்பான குடும்பம்
பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நாம் அனைவரும் பெருகி இருந்தது போலவே பெருகி போகும்படியாக தேவன் செய்வார். கண்டிப்பாக இது நடக்கும். அதனாலதான் கூட்டிக் கொண்டு வருவேன். அவர் கற்றுக் கொடுத்து கூட்டிக் கொண்டு வருவார். எந்த இடத்துல வேணா நம்ம இருக்கலாம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி வேற யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. கற்றுக் கொடுக்க கூடிய ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எழும்பி இருக்கிறாங்க. ஆனா யாராச்சும் மாம்ச ரீதியில நமக்கு கற்றுக் கொடுத்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கும். அதை மூடி மறைச்சிட்டு தான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா தேவன் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் என்ன கற்றுக் கொடுப்பார், வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஆபத்தே வந்தாலும் நான் உங்களை மீட்டெடுப்பேன், தைரியமா இருங்க, இதை கற்றுக் கொடுப்பார். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், பேர் ஆயுதங்கள் வந்தாலும், பரம ஒளி நான் இருக்கிறேன், நான் உங்களை நடத்துவேன். நித்திய ஒளி நான் இருக்கிறேன், நான் உங்களை நடத்துவேன். இதை கற்றுக் கொடுத்து நடத்துவார். இப்ப நல்லா பாருங்க, இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல இருந்து தள்ளப்படுறோம். தள்ளப்பட்ட பிறகு அதே இடத்துக்கு தேவன் நம்ம என்ன பண்றாரு, கூட்டி கொண்டு போறாரு. கூட்டி கொண்டு போறதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு, ஆரம்பத்தை போல இல்ல, எல்லாம் மாறிவிட்டது. நீ என்னோட வார்த்தையை கற்றுக்கொண்டு போகும்போது அந்த இடத்துல நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். மீட்டு கொண்ட பிறகு அந்த இடத்துல ஆரம்பத்தில் எவ்வாறு நீ பெருகி இருந்தாயோ அவ்வாறு நீ பெருகி இருப்பாய். இததான் தேவன் சொல்றாரு. இதுதான் மையமான வார்த்தை. ஒரு சில காரியங்கள் இருக்கு, நம்ம அதெல்லாம் நம்ம வாசிட்டு முடிக்கலாம். ஏசாயா 43:5-6 வாசிங்க. ஏசாயா 43:5-6. கிழக்கில் இருந்து வர பண்ணி, அவர் கிழக்கிலும் மேற்கிலும் நம்ம என்ன பண்றாரு, கூட்டி சேர்த்து வர பண்ணி அற்புதமாய் நடத்துகிறார். வர பண்ணி அவர் கூட்டி சேர்ந்து சேர்க்கிறார். எங்க இருந்து, கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், கிழக்கிலும் உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம், மேற்கிலும் ஆபத்து இருக்கலாம். உங்களை வர பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா வர பண்ணி எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை கூட்டி சேர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில உயர்த்துங்க. அடுத்த வசனம் கூட வாசிங்க. நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராது என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமி கடையாளத்தில் என் குமார்த்திகளையும். நல்லா கவனிக்கணும். இங்க 4 திசைகளை படிச்சு பாருங்க. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு வாங்க இங்கிலீஷ்ல. இதுல பாருங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 4 பக்கத்துல இருந்தும் உங்களை நெருக்கி நீங்க போங்கன்னு சொன்னாலும் எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல என்ன பண்ணுவார், உங்களை கூட்டி சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு மீட்பை கொடுத்து பெருக பண்ணுவார். அதுதான் இதுல ஆழமாக இருக்கிறது. இன்னொன்னு கூட எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36:24. எசேக்கியேல் 36:24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இப்ப என்ன பண்றாரு, 4 திசைகள் மட்டும் நான் பண்ணல, தேவன் சொல்லல. எந்த தேசமாவே இருந்தாலும் உங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருக்குமானால் அது உங்களோட வாழ்க்கையில் நித்தமும் நடக்கும். எப்படி நடத்துவார் தெரியாது. நான் அந்த தேசத்துல இருந்தேன், தேவன் எப்படி என்ன மறுபடியும் என்னோட சுய தேசத்துக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியல. அவருடைய ஈவு தான் நடத்தும், அவருடைய சித்தம் தான் நடத்தும். நம்ம வெளி தேசத்துல இருக்கலாம், அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கால இருக்கலாம். ஆனா கூட்டி சேர்க்கணும்னு அவர் திட்டம் போட்டுட்டாருன்னா எப்படி வேணா என்ன பண்ணுவாரு, தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37:21-22 வாசிங்க. நீ அவரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்,
இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் பேரா இருக்கும் ஜாதியிலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவரை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வர பண்ணி அவர்கள் இஸ்ரவேல் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கும். விசுவாசிய மாத்திர கைகளை உயர்த்துங்க. இதுல வேறு விதமா எழுதியிருக்கலாம், ஆனா நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். எல்லாருக்குன்னா அநேக பேர் இருக்கலாம், உலகத்திற்கு ஒரே ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு? பாகுபாடாய் அநேகர் இப்ப பிரிந்து இருக்கிறாங்க, அவ்வாறு இனி பிரிந்து இருப்பதில்லை, எல்லாருமே ஒன்னாக்கப்படுவார்கள். படும்போது ஒரே ஒரு ராஜா தான் அவங்களை ஆளுவாரு. அதுக்கப்புறம் வாசிங்க, அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. ஏன் இரண்டு ஜாதிலாம் இல்ல, இனிமேட்டு பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டோம். அவர் கூட்டி சேர்ந்து சேர்க்கும் போது 2 3 பிரிக்க மாட்டார், எல்லாரும் ஒன்னாக்குவார். அவருக்குள்ள ஒன்றா இருப்போம். அவர் மட்டும் தான் நம்மள ஆளுவாரா? அப்படியே வாசிங்க. 2 ராஜாலாம் கிடையாது, 2 ராஜ்யம்லாம் கிடையாது. அவர் தான் நித்திய ராஜா. ஒரே ராஜ்யம், பரலோக ராஜ்யம். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருத்தேன். இன்னொன்னு கூட எடுத்து வாசிங்க. உபாகமம் 30:3-4. உபாகமம் 30:3-4. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறைப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துறக்கொண்டவராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அங்கு இருக்கிற உன்னை கூட்டி அங்க இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்களை சுதந்திரிக்கும்படி தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்த்து உன்னை பெருக பண்ணுவார். அப்ப நல்லா பாருங்க, இதுல இருக்கு 4ஆம் வசனத்துல கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி, உன் பிதாக்கள் சுதந்திரிக்க இருந்த அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவர் என்ன பண்ணுவார்? நம்மை கூட்டி சேர்ப்பார். அப்படின்னா நம்மளோட பிதாக்கள் அடைய முடியாத நன்மைகளை நமக்கு தேவன் கொடுப்பார். அதனாலதான் கூட்டி சேர்ப்பார். அவங்க கையில், அதாவது எனக்கு கிட்டத்தட்ட நன்மை வருதா இருந்துச்சு, எனக்கு தான் கிடைக்கல, என்னோட பசங்களுக்காச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல உங்களோட பிதாக்களுக்கு வர இருந்த நன்மைகளை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் தர வல்லவராயிருக்க. விசுவாசிகள் மாத்திரம் கையில வருத்துங்க. இன்னொன்று கூட எடுத்து வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15. பக்கம் 1071. 14-15 ரெண்டும் வாசிங்க, அப்பதான் புரியும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவரு ஏன் நம்மளை கூட்டி கொண்டு வராருன்னா சிறையிருப்பை திருப்புறதுக்கு தான். சிறையிருப்பை திருப்புவதே தேவனுடைய மையமான காரியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? அவர் பையில் போட்டு அழைக்கிறாரு. அப்படின்னா கற்றுக் கொடுத்து நம்மை கூட்டி சேர்க்கிறார், கூட்டி சேர்த்து நம்மை மீட்டு கொள்கிறார். ஆரம்பத்தில் எவ்வாறு பெருகி இருந்தோமோ வரக்கூடிய நாட்களில் நம்மை பெருகி இருக்கும்படி செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, அவர் ஏன் நம்மை கூட்டி கொண்டு வர வேண்டும் அப்படின்னா சிறையிருப்பை மாற்றுவதற்காக. அப்படியே வாசிங்க. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து நாட்டி அவைகளுடைய தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கடைகளை புசிப்பார்கள். எவ்வளவு சொல்றாரு பாத்தீங்களா? தீமையானது அல்ல, நன்மையானது. அதாவது அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அப்படின்னா எல்லாமே அவங்களோட கையால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மரமா இருக்கும். அந்த மரத்திலிருந்து ஒரு கனி வரும், அந்த கனியை புசிப்பாங்க. அப்படின்னா வேறு யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சுயமாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். அவ்வாறு வைப்பேன்.
அதனால தான் சில நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஏன்பா இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது, இதை தாங்கக்கூடிய பலனை கொடுங்க. சில நேரங்களில் நிறைய ஒரு அந்த தனிமையை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். யாருமே இல்லையே அப்படின்ற சூழல் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஆனால் தனிமையில் இனிமை தர தேவனால் மட்டுமே தான் முடியும். அதை அனுபவிச்சிருக்கிறேன், இப்போவும் அனுபவிக்கிறேன். ஆனால் அந்த தனிமையில் தேவன் ஒருவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாத ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொன்னவர்கள் எல்லாம் போயிட்டாங்க நான் இருப்பேன்னு. அவர் எப்படி தெரியுமா, வாயால நான் இருப்பேன், உயிர் உள்ளவரை நான் உன்னோடு இருப்பேன்லாம் சொல்ல மாட்டார், இருந்து காட்டுவார். அதான் நம் தேவன். அதனால இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. கூட்டி கொண்டு வருவேன்னா என்ன அர்த்தம்? அதை வாக்கா என்ன பண்ணல, அவரு என்ன பண்ணல, ஆரம்பத்துல உன்னை கூட்டி கொண்டு வந்தம்பா, இனிமே உன்னை கூட்டி கொண்டு வா அப்படிலாம் உறுதியா சொல்றாரு. கூட்டி கொண்டு வருவேன், கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாரு. இப்ப சொல்றாரு, முக்கியமாக சிறையிருப்ப திருப்பும் போது நீ கடன் வாங்கி மற்றவர்கள்கிட்ட இருந்து கனி எடுத்து நீ புசிக்க மாட்ட, உங்களுடைய சுய கனியை நீங்கள் புசிப்பீர்கள். சுய தேசத்துல சுய கனியை புசிக்கும்படியாக தேவன் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டு வெறுமையா விட்டுற மாட்டாரு. வாக்கு கொடுத்தாருன்னா அருமையா நடத்துவார். வேற யாருமே என்ன பண்ண முடியாது, அந்த கனியை உங்களோட கைகள்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கனியை அநேகருக்கு கொடுப்பீங்க. ஆசீர்வாதத்தின் கைகளை தான் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுக்க போறார். அவ்வாறாக தான் வைப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கைகளை வருது ஒரு அல்லையில சொல்லலாமா? இன்னொரு காரியத்தை கூட நம்ம 15 அதை ஃபுல்லா முடிச்சிருங்க. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அப்ப என்ன அர்த்தம்? எந்த கனிய, அதாவது எந்த விதையை எங்க நம்ம நட்டு வச்சா, இல்ல நம்ம நாட்டு வச்சா அது வளரும் அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் எந்த தேசத்துல தாழ்த்தப்பட்டமோ அதே தேசத்துல அருமையான கனியா மாற்றணும்னு தான் அப்படி சொல்றாரு. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்கள் இனி அப்பனா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் நிறைய பேர் என்ன இருப்பாங்க, பிடிங்கி இருப்பாங்க. ஏன்னா நம்மை நாட்டியவர்கள் உலக மனிதர்களா இருந்திருக்கலாம். இப்ப சொல்றாரு, நாட்ட போறது நான் கை வைத்து நாட்டின குடும்பத்தை ஒருவராலும் அதிலிருந்து பிடுங்க முடியாது. மறுபடியும் வாசிங்க. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யாராலும் என்ன பண்ண முடியாது, நாட்டினதே. இப்ப இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து உங்களை யாராச்சும் வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லதான் முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, நாட்டினது. அவர் எழுந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை, என்னோட பிள்ளைய நான் இருக்க வரைக்கும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு சின்ன சேதம் கூட வராது. அவ்வாறு தேவன் நடத்துவார். ஏன்னா நாட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வாறாக தான் கண்டிப்பாக நடத்துவார். இன்னொன்று கூட எடுத்து வாசிங்க. சங்கீதம் 147:2. சங்கீதம் 147:2. கட்டுகிறார். நல்லா பாருங்க. இதுல நீங்க நிதானமா நீங்க ஆழ்ந்து நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தேவன் வெளிப்படுத்துவார். பொறுமையா வாசிங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். ஏன் கட்டுறாரு? ஆரம்பத்துல அதை நிறைய பேர் இடிச்சிருப்பாங்க, அதனால கட்டுறாரு. இடிக்கப்பட்டவனாலதான் அந்த வார்த்தைய உறுதியா படிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், இடிந்து கிடக்கும் உள்ளத்தை தேவன் கட்டுவார். அதனாலதான் யார் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் படிக்காத ஸ்டான்லியை தேவன் படிக்க வைத்தார். தேவனுக்கு தெரியும் எந்த இடம் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்த கட்ட வேற யாராலையும் முடியாது, அவர் தான் கட்டுவார். வாசிங்கப்பா.
கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். வேற யாராச்சும் பேர் இருக்கா? இவர் கட்டுறாரு, அவர் கட்டுறாரு, அவங்க கட்டுறாங்க, இவங்க கட்டுறாங்கன்னு பேர் இல்லை. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அப்ப நல்லா பாருங்க, எந்த இடத்துல நம்ம துரத்துண்டு இருக்கிறோமோ அங்கதான் கூட்டி சேர்ப்பார். அங்க பார்த்தோம், சிறையிருப்பை திருப்பவே அவர் என்ன பண்றாரு, வந்து கூட்டி சேர்க்கிறாரு. மூன்றாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான், வாசிங்க மறுபடியும். கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அநேகர் என்ன பண்ணிருக்கலாம், நம்மளை துரத்தி இருக்கலாம். துரத்திய நம்மை அவர் கண்டிப்பாக கூட்டி சேர்ப்பார். ஏன்னா ஆண்டவர் கட்டுகிறத அவங்க பார்க்கணும். அவர் கட்டுவார். அவங்க நின்று வந்து பார்க்க தான் முடியும். ஒன்றுமே சேதப்படுத்தாது. ஒரு ஆபத்தோ ஒரு பொல்லாப்போ இக்கட்டான சூழ்நிலையோ வராது. இன்னொன்னு எடுத்து வாசிங்க, மீகா 4:6-7 வாசிங்க. மீகா 4ஆம் அதிகாரம் 6-7. மீகா 4ஆம் அதிகாரம் 6 மட்டும் வாசிங்கன்னா, இதுதான் தேவன் இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை. கோடு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நொண்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அநேகர் பிரிஞ்சு போகலாம். நொண்டியை எடுத்துதான் தேவன் பல ஜாதிகளுக்கு பெரிய ஒரு சாட்சியாய் வைப்பார். மறுபடியும் வாசிங்க, நிதானமா வாசிங்க. தள்ளுண்டு போனவளை பலத்த, இத தேவன் ஏதோ நான் பேசணும் அப்படின்னு இல்ல, அவர் பேசுகிறார். பலத்த ஜாதியாகவும் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். இதனாலதான் அங்க சொன்ன, இனி 2 ஜாதிகளாய் பிரிக்கப்படுவதில்லை, 2 ராஜாக்கள் இல்ல, ஒரே ராஜா தான் ஆளுவாரு. அததான் இங்க உறுதிப்படுத்துறாரு. அந்த கீழ்பாகம் மட்டும் வாசிங்க. இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். அப்படின்னு அர்த்தம், நிறைய ராஜாக்கள் நானும் வந்து கொடுத்து பார்த்தேன், யாருக்கும் நான் பண்ணல, கீழ்ப்படியில. எல்லாரும் ஏமாத்துறீங்க, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாத்துறாங்க. நான் ராஜாவா இருந்தா மட்டும்தான் எப்படி ஆளணும்னு உங்களுக்கு தெரியும். நானே இனி நித்திய ராஜாவா இருக்கிறேன். இனி வேற ஒரு ராஜா வரப்போறதும் இல்லை. இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ராஜா இருந்ததும் இல்லை. நானே அரசாளுவேன். அவர் அரசாளும் போதுதான் தினந்தோறும் சிரிப்பு இருக்கும், துக்கமே இருக்காது. இனி துக்கத்தை காண மாட்டீங்க. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, சந்தோஷ நதி தான் புரண்டு ஓடும். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருது. 7 வாசிட்டீங்களா? இப்ப 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 மறுபடியும் வாசிங்க, 6-7 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா வேற யாரு சொல்ற மாதிரியும் வராது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மாதிரிதான் இது வரைக்கும் நம்ம என்ன வாசிச்சோமோ எல்லாத்துலயும் அப்போ தேவன் சொல்றாரு, அன்பான குடும்பத்தை நான் பையில் போட்டு அழைத்திருக்கிறேன், கூட்டி சேர்த்திருக்கிறேன், அவர்களை மீட்டு கொண்டேன். ஆரம்பத்தில் எவ்வாறு அவர்கள் பெருகி இருந்தார்களோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அவர்கள் பெருகி இருப்பார்கள். பெருகி போகும்படியாக நான் செய்வேன். இந்த இடி கூட பாருங்க உறுதிப்படுத்துது. இப்போ சும்மா நான் வந்து நினைச்சிட்டு இருக்கோம், மழை வருது அப்படின்னாலே, ஒரு இடி வருதுனாலே, மின்னல் வருதுனாலே, பரலோகத்திலிருந்து அவர் வந்து அனுப்பாவிட்டால் உலக மனுஷங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பாவிட்டால் ஒன்றும் வந்து சேராது. கூட்டி கொண்டு வருகிறார் பாருங்க. எப்படி இது மழையை வந்து கூட்டி கொண்டு வரார். எப்படின்னா இந்த மாதிரிதான் சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. நில்லாமல் சந்தோஷம் மழையை போல வந்து கொண்டே இருக்கும். இடி அப்படின்னா உறுதிப்படுத்துதல். சொன்னோன்னு உறுதியாவது பாத்தீங்களா?
அதுதான் இடி மின்னல். பாருங்க, இப்போ ஆரம்பம் நம்மளுக்கு எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அதுதான் தேவன் நடத்துகிறது. அது வாசியும் முடிச்சிடலாம். கர்த்தர் சொல்வது என்னவென்றால், ஆ. அந்நாளிலே நான் முந்திய அளவை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவத்தவளையும் கூட்டிக் கொண்டு தீங்கு அனுபவத்தவளை என்ன அனுபவிச்சோம்? ஆரம்பத்துல தீங்கு அனுபவிச்சோம். அவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாத, தீங்கு அனுபவிக்கிற நீ பாக்கியவான், விரைவில் நான் கூட்டி சேர்க்கும் போது சந்தோஷமா இருப்பேன். வாசிங்க. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மீதியான ஜனம்னா யாராரு நம்மளை காயப்படுத்தி பேசுனாங்களோ அவங்கெல்லாம் ஒரு முக்காவா இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்த்து எப்படி நடத்தணுமோ நடத்திடுவாரு. ஒரு குற்றமும் செய்யாத, தீங்கு அனுபவித்து தேவனுக்காகவே வாழ்வேன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தவங்க தான் மீதியா இருப்பாங்க தேவனுக்குள்ள. வாசிங்க. தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாக்குவேன், வைப்பேன். என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பார். இப்ப நீங்க செப்பனியா 3:20 வாசிங்க. இப்ப உங்களுக்கு தேவன் பல விஷயங்களை விளக்கி இருப்பார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அறியாது இருந்த நமக்கு அறிவை தந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றிகள். இதுவரை கடந்த காலத்தில் என்னென்ன ஆனதோ தேவன் நம்மை கூட்டி கொண்டு வந்தார். இனி எக்காலம் ஆனாலும் தேவன் நம்மை கூட்டி சேர்ப்பார், கூட்டி கொண்டு வருவார். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியாகவும் சுகஜமாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வரக்கூடிய மாதங்கள்ல இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒண்ணே எவ்வளவு மேன்மையா சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஆரம்பமும் சந்தோஷம்தான், இந்த இடைபாகமும் சந்தோஷம்தான், முடிவுரையும் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் தேவன் வைப்பார். அடுத்த மாதம் தேவன் சொல்ற வார்த்தை, இந்த மாசம் என்ன சொன்னாரு? கூட்டி கொண்டு வருவேன் சொன்னாரு. அடுத்த மாதம் வாசிங்க. சேர்த்து கொள்வேன். அவர் சேர்த்து கொண்டார் அப்படின்னா வேற யாரும் அந்த பிடியிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. அவர் நம்மை கண்டிப்பா சேர்த்துக் கொள்வார். எப்படி சேர்த்து கொள்வார் அதை நம்ம வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் சிறையிருப்பை திருப்பவே என்னை கூட்டி கொண்டு வருவார். முக்கியமாக நம்ம பார்த்தோம். அதுவும் இல்லாம அவர் பையில் போட்டு அழைத்து கூட்டி கொண்டு வந்து, பையில் அப்படின்னா கற்றுக் கொடுத்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா தேவன் மீட்டு கொண்டு எவ்வாறு நாம் பெருகி இருந்தோமோ விரைவில் பெருகி இருக்கும்படியாக தேவன் செய்வார். ஒரு முக்கியமான வார்த்தை, அவரே நித்திய ராஜாவாய் அரசாளுவார், அதனால் நம்மை கூட்டி கொண்டு வருவார். இந்த விசுவாசத்தோடு இருங்க. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், யார் நம்மை தள்ளிவிட்டாலும், தேவன் சொல்ற ஒரே வார்த்தை, நான் அரசாளும் போது உன்னை கூட்டி கொண்டு வருவேன், சந்தோஷமாயிருப்பீர்கள், துக்கம் உங்களை விட்டு விலகி ஓடும். கண்களை மூடலாம். அன்பின் பிதா